காரணமதாக என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இது படமுதிர்ச்சோலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தான தன தான தந்த தன தான தான தன தான தந்த தன தான காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதி செய்து கதி காண நாரணனும் வேதம் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. காரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதி செய்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதமான தந்தி மணவாள ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சூரர் கிளை மால வென்ற கதிர்வேளா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சூரர் கிளை மால வென்ற கதிர்வேளா சோலை மலை மேவி நின்ற பெருமாளே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே. முருகா. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். காரணமதாக வந்து புவி மீதே ஊழ்வினையின் காரணமாக வந்து இந்த பூமியில் பிறந்து காலன் அணுகாது இசைந்து கதிக்கான காலன் என்னை நெருங்காதபடிக்கு முருகா நீ மனம் பொருந்தி நான் நற்கதி அடைய நாரணனும் வேதன் முன்பு தெரியாத திருமாலும் பிரம்மாவும் முன்பு கண்டறியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. ஞான நடனத்தை ஆடிக்கொண்டே வருவாயாக முருகா. ஆரமுதமான தந்தி மணவாளா நிறைந்த அமுது போல இனிய தேவயானையின் மணவாளனே ஆறுமுகம் ஆறிரண்டு விழியோனே 6 திருமுகங்களும் 12 கண்களையும் உடையவனே சூரர் கிளை மாலவென்ற கதிர்வேளா சூரர் கூட்டங்கள் இறக்கும்படியாக வெற்றி கொண்ட ஒளிமிக்க வேலவனே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே படமுதிர்ச்சோலை மலையின் மேல் மேவி விளங்கும் பெருமாளே என்று இதிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். கரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதி செய்து கதி காண நாரணனும் வேதம் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து
வருவாயே. அறமுதமான தந்தி மணவாளா, அருமுகம் மாறிரண்டு விழியோனே, சூரர்கிளை மாள வென்ற கதிர்வேலா, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே, ஞான நடமே புரிந்து வருவாயே.